கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிப்போம். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18 வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு உள்ளான ஒரு கண்கள் இருக்கிறது. அதை தான் சொல்லுகிறார், உடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். இந்த மகத்துவத்தை நான் பார்த்து அதை துதித்து எனக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு இந்த கண்களை நீங்க திறங்க. ஏனென்றால் ஆதியாகமம் புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண்கள் திறந்தா மாத்திரமே நாம் இந்த வேதத்தை சுவையோடு நம்ம படிக்க முடியும். இது தேனிலும் தேனிலும் சுவை மிகுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, இது அந்த கண்ணு திறந்தாதான் பார்க்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். மாம்சீக கண்கள் அல்ல. மாம்சீக கண்கள் இந்த உலகத்தையே நோக்கும், உலக காரியத்தையே பார்க்கும், சூழ்நிலையே பார்க்கும். ஆவிக்குரிய கண்கள் அப்படி இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் போது கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். ஆபிரகாமிட்டே கர்த்தர் சொல்லும்போது உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தார். அவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார் லோத்து. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார், வரப்போகிற நன்மையை அவர் பார்த்தார். அப்ப அதுக்கு ஒரு கண்கள் இருக்கிறது. அதே போல ஆகாருடைய மகன் இஸ்மவேல் பிழைக்கும்படிக்கு பிள்ளை அம்பு எரியும் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுது அவள் பக்கத்துல ஒரு துறவுகளை தண்ணீர் வந்தது. அது அந்த கண்ணுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், கண்ணுக்கு முன்னாடியே. இப்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை இந்த நாள்ல முடியாது, இதை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்க எந்த காரியத்தை கேட்டாலும் தேவன் அதை தர உண்மையிலவராக இருக்க. ஏன்னா அவர் நம்ம தகப்பன். நம்ம அளவைச்சோ நம்மளை கஷ்டப்படுத்தி அவர் பார்ப்பது அவருக்கு விருப்பம் கிடையாது. தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால் மாத்திரமே அவர் நமக்கு கைகளை அடைப்பார். அப்போ இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிசயங்களை நம்ம பார்க்கணும். வேத புஸ்தகத்தை நேசிச்சு வாசிக்கணும். எனக்கு காண்பிங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் விடுதலை ஆக்கினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டால் நாமும் அதில் ஜெயிக்க முடியும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஜெபிப்போமா? இந்த நாள்லேருந்து உங்கள் வேத தியானம் வித்தியாசமாக இருக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வேத வசனங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் சமாதானமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.